ஹாய் மாமி. ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்? எளிய முறையில் சாம்பார் வைப்பது எப்படி ஓகே. குயிக்கா வேலையாகும். இப்போ 150 துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஓகே, தண்ணியில ஊற வச்சிருக்கீங்களா? தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஓகே. ஏன்னா ஊற வச்சோம்னா காலையில ஆபீஸ் போறவங்க சீக்கிரம் குயிக்கா வேலையாயிடும். ஒரு 1/2 ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வேலை ஆயிடும். அப்புறம் ஒரு 6-7 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு பல்லு, இது மூணையும் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன் இன்னைக்கு. சாம்பார் பொடி இப்ப பருப்புல 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கணும் செரிமானம் ஆகிறதுக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அவள்தான் போட்டுட்டு இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா போடுறோம். போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடணும். ஏன்னா துவரம் பருப்பு சூடு, இது போட்டா குளிர்ச்சி, அதனால 1/4 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கணும். ரொம்ப போடாதீங்க, கசக்கும் சாம்பார். எல்லாத்தையும் விசில் வச்சு சாம்பார் வைக்கும் போது காட்டுறேன். ஓகே ஓகே. இப்போ வாங்க குக்கர் மூடிடலாம். மூடுறேன். விசில் வரப்போகுது. நான் என் குக்கருக்கு 3 விசில் வைப்பேன். நீங்க உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு பழைய குக்கரு, அதனால 3 விசில் வைப்பேன். நீங்க 2 விசில் வச்சாலும் ஓகே தான், பருப்பு வேகிறத பொறுத்து. அதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க உங்க குக்கர்ல. ஓகே. இப்ப முருங்கைக்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒரு மாதிரி விலக்கி விட்டோம்னா வேகாது, ஒரு மாதிரி மத்து போன மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். வேக வச்சு எடுத்து வச்சுட்டு வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, சாம்பார் பொடி என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால நான் கடையில் உள்ளது வாங்கி வச்சிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போடும்போது நான் காட்டுறேன். சாம்பார் பொடி வீடியோ வேணும்னா எங்க சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. குக்கர்ல விசில் அடங்கிடுச்சு. இப்ப திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்பவும் கூழாயிடக்கூடாது, ரொம்ப பூ மாதிரியும் இருந்துடக்கூடாது. அப்பதான் சாம்பார் டேஸ்டா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ ஒரு ஆவி போட்டு கத்திரிக்காய் முன்னாடியே வெட்டி வச்சிட்டேன். அதனால என்னன்னா எண்ணெயில தான் வதக்கி போட்டா அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். முருங்கைக்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வதக்கி செஞ்சோம்னா வேகாது அவ்வளவு சீக்கிரம். அதனால எப்போதுமே முருங்கைக்காய் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷா வாங்கினா கூட ஒரு ஆவி போட்டுட்டு செஞ்சீங்கன்னா குயிக்கா வேலை ஆயிடும். இப்போ வேக வச்ச காய் எடுத்து சாம்பார்ல ஊத்துறோம். இப்போ காய், சாம்பார் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல போடணும். மாங்காய் போடுறதுனால புளி கம்மி பண்ணி போடுங்க. ஒவ்வொருத்தவங்களும் புளி நெஞ்ச கறிக்கு புளி ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. ஒரு பிஞ்சு புளி ஊத்துனீங்கன்னா எப்போதுமே சாம்பார் டேஸ்டா இருக்கும், கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுப்பு பத்த வச்சு சாம்பாரை தாளிக்க போறோம். தாளிக்கலாமா? தாளிக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சரியா? அரை ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு போட்டு எப்போதுமே சமைக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இது மாதிரி பொரியணும். பொரிச்சாதான்
இப்ப என்ன சைடுல ஏதோ தூக்கி போட்டீங்க? எந்த பொருளுமே நல்லா இருக்கும். நான் எல்லாத்துலயுமே பெப்பர் சேர்த்துன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால 4 மிளகு போடுறேன் சாம்பார்ல எப்பவுமே. நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சிட்டா கலர் மாறும், நல்லா மணக்கும். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போடுறேன். வெங்காயத்தை கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுருவேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே காயில கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க. அப்பதான் உப்பு உரைக்கும். இப்போ அதில் உப்பு போட்டுக்கிறதுனால இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறேன். கம்மியாக போட்டால் கூட தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டு உப்பு கரிச்சிட போது பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. அப்போதான் நம்ம குழம்பு சாம்பார் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு அதை நல்லா கிளறி விடுறோம். கலருக்காக எங்களுக்கு பழைய மிளகான்றதுனால கருப்பு கலரா இருக்கு தூள். ஒரு பிஞ்சு வந்து வெறும் மிளகாத்தூள் போடுவேன் கலருக்கு. ரொம்ப போட்டுறாதீங்க. சாம்பாருக்கு வெறும் மிளகாத்தூள் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்போதான் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் சாம்பார். இப்போ வந்து அந்த காய்க்கு ஏற்ற சாம்பார் மிளகாத்தூள் போட போகிறோம். 1 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் போடுறேன். மொத்தம் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு சொன்ன மாதிரி எங்ககிட்ட சாம்பார் பொடி காலியாயிடுச்சு. நான் சாம்பார் பொடி போட்டாதான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதை நல்லா கிளறி விடுறோம். கிளறிட்டு இந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊத்துறோம். சாம்பார் பொடி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மம்மி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ காய் வேக வச்சிருக்கோம் இல்லையா, பருப்பு தண்ணி எல்லாம் ஒண்ணா ஊத்துறோம். மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. சால்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டா பத்தல, அதுக்காக போட்டுக்கிறேன். அதில் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து அதில் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா சாம்பாரை வந்து ஐல வச்சு நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டுட்டு எப்போதுமே நம்ம காய் வதக்கி செய்யணும்னா புளி வந்து உடனே ஊற்றக்கூடாது. காய் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் புளி ஊற்றினீங்கன்னா தான் காய் நல்லா வேகும். நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து வச்சிருக்கேன். 1 பிஞ்சு ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னுவீங்க. அதனால இதுல 1 பிஞ்சு ஊத்துறேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி காயெல்லாம் வெட்டி வச்சிட்டேன். வெட்டி வேக வச்சு உப்பு போட்டுதான் வேக வச்சு வச்சிருக்கேன். அதனால நான் உடனே ஊத்திடுறேன். நீங்க என்ன பண்ணணும், டைம் இருந்து வீட்டுல செய்யறவங்க கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் புளி ஊத்துனீங்கன்னா காயெல்லாம் நல்லா பர்ஃபெக்டா வெந்துடும். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆகட்டும். தட்டு போட்டு மூடுறோம். இறக்கும் போது நெய் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும். அதனால சாம்பார் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நான் காட்டுறேன். ஓகே,
நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். அப்பமா பருப்பு ஊற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. சாம்பார் டேஸ்ட் மாறிடும். கொதிக்க வைக்கிற கூட ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவு காய் போட்ட சாம்பார் ரெடியா இருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்றோம். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை அதில் போடுறோம். போட்டு ஆஃப் பண்ணிடுறோம். இன்னைக்கு ஒரு வழியா எங்க வீட்டுல சொல்லி வீடியோ எங்க வீட்டுல கொத்தமல்லி இல்ல, நீங்க கொத்தமல்லி போட்டு இறக்குங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து ரோஷமா கொடுத்துட்டாங்க. கொத்தமல்லி போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா சாம்பார் அருமையா இருக்கும், ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கும். நீங்க வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து இதை வச்சு நைட்டு டிஃபனுக்கும் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆனோடனே சாப்பிடக்கூடாது. நெய் ஊற்றி இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாரும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.